தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படங்களில் முக்கியமான படம் வந்து இயக்குனர் பாலா இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் உருவான வணங்கான் திரைப்படம் தான். படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். நாயகன் அருண் விஜய் தன் தங்கையோடு வந்து கன்னியாகுமரியில் வசிச்சுட்டு வராரு. அருண் விஜய்க்கு இருக்க ஒரே உறவு வந்து அவரோட தங்கச்சி தான். அந்த தங்கச்சிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு நல்ல அண்ணனா அவங்களுக்காக வேலைகள் செஞ்சுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு தன் தங்கையோடு இருந்தால் மட்டுமே போதும்னு நினைக்கிற ஒரு அண்ணன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதையும் தட்டி கேட்குற ரொம்ப ஆக்ரோஷமான ஆளாகவும் அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து தங்கச்சியோட பாசம், ஒரு சின்ன வேறு ஏதாவது பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை தட்டி கேட்குற ஒரு ஆளாக இருக்கார். இந்த 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 சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அருண் விஜய் கூட நலன் விரும்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் கொஞ்சம் அமைதியாகணும் அப்படின்னா இவனுக்கு ஒரு பொறுப்பான ஒரு வேலை இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் வந்து அவர் வந்து ஒரு பாதுகாவலராக சேர்த்து விடுறாங்க. அங்கே போனால் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பான், எந்த சண்டையும் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே போனால் என்ன ஆகிடுதுன்னா, கண் தெரியாமல் வாய் பேச முடியாத மாணவிகளெல்லாம் அங்கே தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த காப்பகத்தில். அந்த அசம்பாவிதம் என்ன, அதை பண்ணது யார், அதுக்கும் அருண் விஜய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்ற படம் தான் வணங்கான். இயக்குனர் பாலான்னாலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை ரொம்ப காத்திரமாக, ரொம்ப வயலன்ஸாக, அதே நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் படமாக பண்ணுவாருன்னு ஒரு பார்வை இருக்குது. வணங்கான் படமும் முதல்ல சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த படத்துலேருந்து விலகி அருண் விஜய் வந்தார். இவர் வந்ததுக்கப்புறமும் அருண் விஜய் ப்ளஸ் பாலா ஒரு முதல்ல இந்த கூட்டணி இணையுது. இவங்களோட படம் எப்படி இருக்குன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இந்த படம் வந்து யாரை நோக்கி கேள்வி எழுப்புது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாலா ஏன் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. வழக்கமான பாலாவோட அழுத்தமான திரைக்காட்சியாக இருக்கட்டும், அந்த சினிமா உருவாக்குற விதமாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து அதே விஷயத்தை வந்து பாலா வந்து கொஞ்சம் கேப் இருந்து நாச்சியாருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் பாலா வந்து சினிமாவாக ஒரு படத்தை கதையை மாற்றும் போது ஏதாவது மேம்பட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. காரணம் என்னென்னா, பார்வையாளருக்கு வந்து ஒரு வலுக்கட்டாயமாக வந்து ஒரு காட்சியை திணிக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் கிரியேட் ஆகணும், இல்லை அவங்களுக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது அப்படியே மனசு பாரமாக இருக்கணுன்றக்காகவே சில காட்சிகள் ரொம்ப திட்டமிட்டு அது மெனக்கெட்டு அது சொல்லப்போனால் ஒரு போலியாகவே அந்த காட்சி வந்து கன்வே ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட பெரிய பலவீனம் வந்து அதுதான். இந்த படத்தோட கோர் ஐடியாவை என்ன வச்சுருக்காருன்னா, அருண் விஜய் வந்து ஒரு தங்கச்சியோட பாசத்துலேயே வளர்ந்தவர். அவர் வந்து ஒரு பெண்கள் காப்பகத்தில் பாதுகாவலராக போகும்போது அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து அவர் பெருசாக தட்டி கேட்குறாரு. அதனால் அவரோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் அப்படி இருக்க கதாநாயகன் என்ன பண்ணுறாருன்னா, நாயகி தன்னை கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாரு. இந்த கதாபாத்திரம் எழுதின விதமே வந்து பாலா வந்து கொஞ்சம் நிறைய முரண்பாடோடு எழுதியிருக்காரு. அப்படி ஒரு நாயகி அடிக்கக்கூடிய நாயகன் பெண்கள் பாதுகாப்பில் மட்டும் எப்படியும் வந்து சரியாக இருப்பாருன்ற கேள்வி எழுது. என்னதான் பாலா மேலே வந்து ஒரு பார்வை இருக்குது, ரொம்ப அழுத்தமாக சில விஷயங்களை சொல்லுவார். அது சென்சார் போர்டோ இல்லை வந்து மற்ற விஷயங்களோ அவருக்கு ஒரு தடையாக இருக்காது. சொல்ல வந்த விஷயத்தை வந்து பார்வையாளர்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக அவங்க மனசை வந்து உழுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பதிவு பண்ணணுன்றக்காகவே வந்து காட்சிகள் எடுப்பார். ஆனால் வணங்கானில் வந்து அருண் விஜய் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பெண்கள் மேலே நிகழ்த்தப்படுற பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், பாலியல் தொல்லைகளாக இருக்கட்டும், அதை காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அது கொஞ்சம் இன்றைக்கி வந்து மெச்சூரிட்டியாக வந்து அந்த காட்சியில் வந்து நம்ம காட்சிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து ஒரு சீனை நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஸ்டேஜிங் பண்ணணும், எதை காட்டணும் காட்டக்கூடாதுன்றதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டுருக்கு. ஆனால் வணங்கானில் ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடி அந்த படத்தோட முக்கியமான காட்சி வந்து சரியாக எடுக்கப்படலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்குமே வந்து பல இடங்களில் வந்து இது ஏன் வந்து இவ்வளோ இதாக காட்டணும் வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தோணுது. பாலா வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருந்திருக்கணும். சாதாரண கதையாக துவங்குற வணங்கான் வந்து இப்போ போக போக படிப்படியாக அந்த ஸ்டேஜுக்கு கிடக்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு அழுத்தமான உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து யாருக்காக பேசப்பட்டிருக்கு, எதுக்காக பேசப்பட்டிருக்குன்ற ஒரு ரீசன் இருந்திருக்கணும். இந்த கதையில் வந்து அது எதுவுமே நமக்கு கிடைக்கல. முக்கியமாக சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் தான். சம்மந்தமே இல்லாமல் யாரோ செய்த தவறுக்காக யாரோ வந்து அந்த முடிவு எடுக்கிறதுன்றது வந்து நம்ம பார்வையாளராக பார்க்கும்போது பெருசாக ஏற்றுக்கொள்ள முடியல. பாலா வந்து தன்னோட கதைகளில் வந்து இப்போ கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சி விட்ற விதமாக வைப்பார். இந்த படத்தில் ஒரு அதிர்ச்சி இருக்குது, பட் அது தேவையில்லாத அதிர்ச்சியாக தான் இருக்குது. நடிகர் அருண் விஜய்க்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் நடிப்பில் ஒன்றும் ஸ்பெஷலாக அவர் ஒன்றும் பண்ணல. ஓரளவுக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் வந்து ஒரு பிதாமகனை திரும்பவும் வந்து இன்றைக்கி காலத்தில் பார்க்குற மாதிரி தான் அருண் விஜயோட கதாபாத்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. மிஷ்கின், சமுத்திரக்கனி, ரோஷினி பிரகாஷ் இவங்களோட கதாபாத்திரமும் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கொஞ்சம் கன்வே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அருண் விஜய்க்கு தங்கையாக நடித்த ரிதா வந்து ரொம்ப நல்லா நடிப்பு, ரொம்ப உயிரோட்டமாக இருந்திருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக, அதே நேரம் நமக்கு வந்து ஆடியன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில் ரொம்ப அழுகிற காட்சியாக இருக்கட்டும், ரொம்ப உணர்வுபூர்வமான காட்சியில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சமூகத்தில் அன்றாடம் நடக்கிற நம்ம அப்படியே கடந்து போகிற தினமும் எவ்வளவோ நியூஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். வணங்கான் படத்தில் இருக்க கதையில்
ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அந்த விஷயத்துக்கு உண்டான செய்திகளை நம்ம அன்றாடம் பார்த்து கடந்து வந்திருப்போம். உண்மையிலேயே அதில் இருந்தவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. அது ஓரளவுக்கு நமக்கு வலியை கெடுத்தனாலும் பல இடங்களில் நமக்கு வந்து சோர்வு தான் கொடுக்குது. இது வந்து வலுக்கட்டாயமாக இதை பேச வேண்டிய அவசியம் என்ன, இது ஒரு படத்துக்காகவே ரொம்ப திட்டமிட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு ஆதாயத்துக்காக இந்த கதையெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வருது. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்த எல்லா பாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தோட முதல் பாடலில் இருந்து இறுதி பாடல் வரையுமே எந்த இடத்துலையும் வந்து அந்த கதைக்கு உயிரோட்டமாக என்ன செய்யணுமோ அதை வந்து ஜிவி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பாடல்களை தாண்டி இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் வந்து பின்னணி இசை பண்ணியிருக்காரு. சில காட்சிகள் ரொம்ப வந்து அந்த காட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற பின்னணி இசை வந்திருக்கு. சில காட்சிகளில் வந்து தேவையில்லாத திணிப்பாகவே மாறி இருக்கு. அதே மாதிரி படத்தோட செட் ஒர்க்ஸ், இந்த படத்தோட முதல் காட்சி வந்து அருண் விஜய் வந்து ஒரு கிணத்துல இருந்து ஒரு பெரியார் சிலையோடையும் ஒரு விநாயகர் சிலையோடையும் வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து இந்த படத்தோட மூடு ஸ்டார்ட் ஆகுது. ஒளிப்பதிவு, எடிட்டிங் கூட வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ, என்ன சொல்ல வரணுமோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கன்னியாகுமரியோட ஃப்ரேம்ஸு, கடற்கரையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற ஸ்பேஸாக இருக்கட்டும், சர்ச்சு, இதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர் பாலாக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை வந்து இன்றைக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை அவர் மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய இயக்குனர்களே தமிழில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காத்திரமான கதையோட அவருக்குன்னு ஒரு சினிமா மொழி இருக்குது. அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல கதைக்கு நல்ல திரைக்கதையாக அதை உருவாக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றக்காக இல்லாமல் ஒரு நல்ல கதையாக கொண்டு வந்திருக்கலாம் அவர். பட் வந்து வணங்கான் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம எதிர்பார்த்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதைக்கரு வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு இதுதான் நடக்க போகும்னு தெரியுது. அந்த காட்சியை நான் பார்க்குறதுக்கு அதுக்கு பாலா தான் எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? பாலா எடுக்க வேண்டிய காட்சிகளே இல்லையே அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்களுக்கு அது தோண வைக்குது. படத்தோட பெரிய பலவீனம் வந்து இதுதான். முதல் பாதியில் இரண்டாம் பாதியில் சில முன்பின்னான கொஞ்சம் சில முரண்பாடுகள் இருக்குது. காட்சியை வந்து கொஞ்சம் அப்படி இருந்துக்கலாம் அப்படி இருக்கலாம் நமக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் வந்து எண்ட் ஆஃப் த டே இந்த கிளைமேக்ஸு, இந்த படத்தோட கதைக்கரு, அதை உருவாக்கணும் விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது வணங்கான் வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் தருதுன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் பாலா வந்து இந்த சினிமாவுக்கு சேதுவில் அறிமுகமாகி வணங்கான் வரை அவரோட ட்ராவல் வந்து 25 வருஷம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 தலைமுறை ரசிகர்களே மாறிட்டாங்க. ஆனாலும் அவரோட படங்கள் வந்து நல்ல படங்கள், ரொம்ப தனித்துவமான படங்கள்னு நம்புகிறேன். இன்றைக்கி இருக்க தலைமுறை சேர்ந்த இளைஞர்களே அதை ஒதுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வணங்கான் வரும்போது இன்றைக்கி இருக்க ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்க ஃபிலிம் மேக்கிங் என்ன, இன்றைக்கி தேவையான கதைக்கரு என்னன்றது பாலா மாதிரியான இயக்குனர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி அந்த கதையை வந்து எப்படி நம்ம வந்து திரைப்படுத்தணும், இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் அதை ஒரு மேக்கிங்காகவே நம்ம என்ன புதுசாக என்ன பண்ணலான்றது வந்து அவர் கொஞ்சம் அந்த வழியில் யோசிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.